கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. நிவாரணப் பணிகள் குறித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழியிடம் தொலைபேசியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். காற்றழுத்த தாழ்வு காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 12ஆம் தேதி கனமழை கொட்டி தீர்த்தது. இவ்விரு மாவட்டங்களிலும் பாயும் தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஒரே நாளில் குளம், குட்டைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் பல பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சி அளித்தன. மழை ஓய்ந்த நிலையில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புகிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு தேங்கிய மழை நீரை மோட்டார் மூலம் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். தொடர் கனமழை காரணமாக கயத்தார் பகுதியில் 2000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்தன. போன வருஷம் பேருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஏற்றணும்னு சொன்னாங்க. அந்த இன்சூரன்ஸ் இதுவரைக்கும் ஏற்றலை. அது இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்றி விடுறோம் சொல்கிறாங்க தவிர ஏற்றி விட மாட்டேங்காங்க. வங்கியில் நகையை வச்சது கூட இன்னும் திருப்பாமல் கிடக்கு. இந்த வருஷம் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் என்னென்ன தெரியாமல் இருக்கு. விவசாயம் பண்ணி விவசாயம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே 6000 ஏக்கருக்கு மேலான மிளகாய், வெங்காயம், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்தனர். பயிர் சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை, சூசை பாண்டியாபுரம், மங்களகிரி விலக்கு உள்ளிட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் கேட்டறிந்தார். 3வது மைல் பகுதியில் உள்ள இந்திய உணவுக் கழக குடோனை மழைநீர் சூழ்ந்த நிலையில் கனிமொழி வெள்ளத்தில் நடந்து சென்று ஆய்வு செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து இன்று மிகப்பெரிய பாதிப்புகள் எந்த அளவுக்கும் இல்லாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 33 பாதுகாக்கப்பட்ட இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1585 பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸில் மாத்திரம் இன்னைக்கு இருக்காங்க. இதனிடையே நிவாரணப் பணிகள் குறித்து கனிமொழியிடம் தொலைபேசியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல சாலைகள், தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியிருந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ள நீர் வடிய தொடங்கியுள்ளது. கோவில்பட்டியில் இருந்து தொட்டம்பட்டி வழியாக செல்லும் சாலை பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான குழாய்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பாதிப்புகளை குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குனர் தட்சிணாமூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். நாள் ஒன்றுக்கு 35 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யும் குடிநீர் குழாயை விரைந்து சரி செய்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே பாபநாசம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சாலைகளில் வெள்ளம் வடிந்ததால் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது.